தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் கூடி வந்ததுனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பிரயோசனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் என்கிட்ட தந்த வசனம் இது நான் போன வாரமே உங்கள் மத்தியில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் தந்ததை நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் நான் நிறுத்திட்டு இன்னொரு வார்த்தையிலும் உங்கள் மத்தியில் நான் பேசினா அதுவும் எனக்கு ஒரு ஏவுதலாக இருந்துச்சு. இந்த வசனம் பாசுத்தை பிரசங்கத்தில் இதை எடுத்து அவர் பேசினா அவர் சைடு எல்லாம் பேசிக்கிட்டே போனார். உங்களுக்கு ஒரு புத்திமதியாக சொல்கிற போல. அப்போ நான் உணர்ந்தேன், நம்மளாம் சொல்லியிருந்தேன், நமக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை தான் தந்தாரு, நம்மளும் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் யோசித்தேன். இந்த வாரத்தில் அந்த வசனத்தை மத்தியில் நான் எடுக்கிறேன். ஏசாயா 56 7வது வசனம் உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். பாருங்க, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். பாருங்க, இன்னைக்கு ஜப வீட்டுக்கு சபைக்கு நம்ம வர்றதுனா கொஞ்சம் நமக்கு தடைப்படுது. வரத்துக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் போகுது. ஏன் சொன்னாக்க, நம்ம ஆசீர்வாதங்களை சத்துருவான தடுக்கிறதுக்கு அந்த சந்தோஷத்தை, அந்த இன்ட்ரெஸ்ட்டை, அந்த ஆசையை என்ன செய்வான், எடுத்து போட்டுருவான். ஏன், நம்ம ஆசீர்வாதம் இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, நம்ம சந்தோஷமாக செழிப்பாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அதனால என்ன செய்யறான், அந்த சந்தோஷத்தை என்ன செய்யறான், எடுத்து போட்டுருவான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை மகிழ பண்ணுவேன். ஏன்னு சொன்னா, அவர் மகிழ பண்ணக்கூடாதுல்ல, உங்களை இங்க சந்தோஷம் இருக்கக்கூடாதுல்ல. அதான் சாத்தானுக்கு விருப்பம். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் உங்களை மகிழ பண்ணணும், உங்களை சந்தோஷம் வைக்கிறத விட ஆண்டவருடைய விருப்பம். அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீங்க ஜப வீட்டுக்கு உங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுவீங்கன்னாக்க உங்களோட வாழ்க்கை முழுவதிலும் என்ன செய்யணும், மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். எந்த பக்கம்லாம் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா, உங்களை அவங்க சந்தோஷத்தை சத்துருவானா எடுத்து போடுறானா, அந்த பகுதியிலலாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். நீங்க மகிழ்ச்சியாக உங்க குடும்பத்தை நடத்தவும் உங்க வேலைகளை செய்யறதுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, நீங்க வேலை செய்யற வேலை இடங்கள்ல, நீங்க கைது செய்யற எல்லா விதத்திலையும் சில வேலை நஷ்டத்தை பார்த்து, இப்படி நஷ்டமாயிடுச்சு, இப்படி விரயம் ஆயிடுச்சு, இப்படி கஷ்டப்பட்டோமே, இப்படி இழந்துட்டோமே நீங்க நினைக்கிற அந்த இழப்புகள், அந்த இழப்புகள் இல்லாதபடி எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாகுவார். ஏன் இந்த மகிழ்ச்சி ஜப வீட்டில் மட்டும் உண்டாகுது, வீட்டில் இருக்கக்கூடாதா? வீட்டில் நம்ம ஜெபம் பண்றோம், காலையில ஜெபம் பண்றோம், காலையில என்ன தேடுறோம், கண்டடைவான அவசரம் சொல்லப்பட்டிருக்குது. அது காலையில நம்ம தேடுறோம், ஜபிக்கிறோம், ஓகே. ஆனா ஜப வீட்டில் விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு 1 ராஜாக்கள் 9 3வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளக்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். யார் சொல்றாரு? சாலமோன் பார்த்து சொல்றாரு. பாருங்க, ஜப வீட்டுல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதுதான் இப்ப சில இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். சில வீடுகளை போயிட்டு நான் ஜபம் பண்ணும் பொழுது பார்க்கிறேன், சில கட்டுகளை சில அங்கே டைட்டா ஜபம் பண்றதுக்கு என்ன செய்ய, முதல்ல சாச அதட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆசீர்வாதங்களுக்கே நம்ம ஜபிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நாங்க ஜபிக்க முடியாது. அப்படி இருக்குன்னாக்கா நீங்க எந்த அளவுல இங்க ஜபிக்க முடியும்? தடை தானே. அப்ப நீங்க ஜப வீட்டுக்கு நீங்க ஜபம் பண்ணிட்டு நீங்க வீடுகளை போயிட்டு ஜபிக்க முடியுது, உங்களுக்கு அது என்ன செய்யும், ஒரு தடைகள் மாறி உங்களுக்கு விடுதலை உண்டாகும் ஜபிக்கிறதுக்கு. அதனாலதான் ஜப வீட்டுக்கு என்ன செய்ய
வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப நம்ம பாஸ் வந்து ஒரு அருமையா ஒரு சங்கிலி ஜெபத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் வந்து ஜெபம் பண்ணுங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. நான் பார்த்துருக்கிறேன், நிறைய சபைகள் அப்படி நான் பார்த்துருக்கிறேன். எப்பொழுதும் ஜெப வீட்டில் ஆள் வந்து எழுச்சிப்பாங்க, விசுவாசியா வந்து போயிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு வீட்டில் இருந்து கண்ணி முடிச்சு ஜெபம் பண்ணிட்டே வந்துருப்பாங்க, பார்த்துருக்கிறேன். அது நமக்கு நம்ம சபையில் ஒரு அப்படி ஒரு ஏற்படுத்தக்கூடிய சித்தம் வரைச்சி நம்ம தலைவர் பாசம் கோயிலெல்லாம் நீங்கள் வந்து ஜெபம் அதிகமாக பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில வாசப்படுத்துகிறேன். நாங்கள் இந்த வருஷத்தில் வந்து அவனுடைய கிருபைனால சொன்னால் நீங்களே செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் செய்யறதுக்கு முயற்சி எடுக்க, இன்னும் தடையில உடைச்சு போட்டு ஆண்டுடைய சமூகம், அவருடைய கண்ணு, அவருடைய இருதயம் அந்த ஜெப வீட்டில் ஏன்னா பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான இடம். சில இடங்களை வந்து என்ன தடையா இருக்குன்னு சொன்னாக்க, சில வந்து தடைகள் அந்த வீட்டுக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள தேவைக்கு பிரியப்படாத வந்து சில சம்பவங்கள், சில வேலை வந்து டிவி போடலாம், கெட்ட வார்த்தையில் பேசலாம், அங்கே வந்து ஏதாவது பிசாசுடைய கிரிகள் இருக்கலாம். இதெல்லாம் என்ன செய்யும்? உங்களை தடுக்கும். ஆனால் இது தேவை சமூகம், எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கிற இடம். இந்த இடத்துல அந்த அசுத்தமான பேச்சுகள், அதுதான் நீங்கள் சொல்றது. சமூகத்துக்குள்ள நான் இருப்பியிருக்கனாக்க ஏதாவது அது கண்ட வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. ஆண்டவர் பயத்தோட இருங்க. ஆண்டவருக்கு இருக்கிறார் நாங்கள் சொல்றது, அதனால சொல்றது. ஆண்டோடைய கண்ணு, அவருடைய இருதயமும் இங்கே இருக்குது, பார்த்து கொண்டே இருக்க. நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி, அதே போல நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்கன்னு ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருப்பார். பாருங்க, நான் இதமா ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அந்த சாட்சினால என்னுடைய சபையில என்னுடைய ஐயா, நாங்கள் கண்கூட காதனால நேரடியாக நான் சந்திச்சது. என்னுடைய ஐயா என்னுடைய அரிசிக்குள்ள நடத்தினவர். எப்பொழுதும் ஒரு ஜெபத்துல இருந்து அப்பா இப்பயே அவர் சொந்தமா ஜெபம் கட்டியாச்சு. அஞ்சலி கவனி, பிள்ளைங்களோட பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருவாரு. பிள்ளைகளை அதுவும் என்ன செய்ய ஆண்டவர் பொருட்படுத்த போறாரு. நீ பண்றதான் ஆண்டவர் கவனிப்பாரு. அதனால அவர் வந்து எப்பொழுது இப்போக்கே அவருக்கு வந்து சொந்த வீடு ஜெபம் வீடுலாம் கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு வாடகை இடத்துல தான் இருந்து ஜெபம் பண்ணுவார். எப்பொழுதும் அந்த ஆபீஸுக்கு ஆளுங்க ஜெபத்துக்குன்னு தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் இவர் வந்து வெளியில ஊழியத்துக்கு ஏதோ ஒரு விஷயமா வரல. நாங்களும் இங்கே யாரும் போகல. ஒரு புது ஆத்மா வந்து போய் ஐயா பற்றி கேள்விப்படுறோம், போயிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு வருவான். ராத்திரிலாம் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரே போராட்டம் பிரச்சனையா இருக்குது, உடம்பு முடியல, ஜெபம் பண்ணிட்டு வரவங்களோட வந்துச்சான். வந்து வந்தாக்கா இங்கே வந்து என்ன செய்திருக்கு, ரூமை பூட்டு முன்னால தொங்குது. சரி வந்துருவார், நேரம் ஆகலை, வந்துருவாரா இருக்கான், கொஞ்சம் நேரம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு படியில் உட்காந்துச்சான். உட்காந்தா வீட்டுக்குள்ள அந்த ரூம்குள்ளாந்து இப்போ ஏசு நாங்கள் இப்போ அப்புறம் சுகப்படி அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா பேசுகிற போல சவுண்டு கேட்குதான். இது பார்க்குதான், கூட்டு தூக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, உள்ளுக்கு இருக்கிறாரு, கதவு திறக்க மாட்டேங்கிறாரு, தட்டி பத்தியாச்சு கதவு திறக்க மாட்டேங்கிறாரு. உள்ளுக்கு இருந்தே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் ஜெபத்துக்கு வந்திருப்பாங்களே இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி திறப்பாருன்னு இதை இருந்துகிட்டே இருந்தான். இது வந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த சத்தம் கேட்டால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன சத்தமாக இருக்கு, சரி நம்ம போவோம். அடுத்த நாளைக்கு எதுவும் வரவிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு பிறந்து சொல்லுது, சாட்சி சொல்லுது. பார்த்தா அது அன்னைக்கு வந்து அந்த உடம்புல உள்ள அந்த பிளவினங்கள் அந்த சாட்சி போராட்டாங்க, அன்னையோட பேச்சான். யார் இங்கே ஜெபம் பண்ணுது? ஆண்டவர் உள்ளுக்கு இருக்காரு ஜெபிக்கிற இடத்துல. இன்னொரு ஊழியக்காரர் விதமாக அவர் சாட்சி சொன்னார். ஒரு அம்மா வந்து ஒரு இந்து குடும்பத்துல வந்து ரட்சிக்கப்பட்டுச்சா, அவங்க குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை. அப்போ ஒரு நாள் கொஞ்சம் முடியாமல் இருந்திருக்குது. இப்போ பையன் பையனா, தம்பி என்னை கொண்ட கொஞ்சம் சர்ச்சில் விட்டுவாப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு முடியலாம், போயிட்டா கொஞ்சம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. இது எப்போ வரப்பட அவன் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிறலே, ஞான சந்தா எடுக்கல, அம்மா மட்டும் தான் போகணும். இது அவன் நான் சரி அப்படியாச்சே கொண்டாந்து விட்டுறாங்க. அப்படி கொண்டாந்து விட்டுட்டு அவங்க இந்த ஜெபம்லாம் முடியாது, ஜெபம் முடியாது, தூரத்தில் போட்டு உட்காந்துட்டாங்க. அந்த அம்மா போய்ட்டு தைக்கிறது ஜோ பண்ணி இருந்துச்சான். இங்கே தூரத்தில் வந்து பார்த்து இருந்துட்டு பிறகு அவங்க அம்மா கொண்டவர் நல்லா ஜோ பண்ணிட்டு வெளியில் வந்துச்சான். என்னம்மா பண்ணா பண்ணியா பாஸ் என்னமா பேசிக்கிட்டாருல ஜோன்ட்டா என்ன அப்படின்னு பாஸ் எங்கடா பேசினாரு. பாஸ் எங்கல்லே ஜெபம் கூட திறந்துருக்குன்னு போய் ஜோ பண்ணிட்டு வந்தேன். இல்லையே, ஒரு அங்கி போட்டுக்கிட்டு அந்த பாசு குறையே விட்டுட்டு உனக்கு முன்னால் எப்படி இருந்தாரு, நான் உன்னோட தான் பேசிட்டு இருக்கிறாரு நான் நினச்சேன். இல்லைங்கிறனே, இல்லைடா நான் தான் சோப்பிட்டு தான், இங்கே யாருமே ஆளல அப்படின்னு சொல்லிச்சாந்தாம்மா. இல்லைம்மா, அந்த பாஸ்டரையா போலே ஒரு அங்கி போட்டுக்கிட்டு உனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டே இருந்தாரு, நான் நீ அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் தூரத்தில் இருந்து செல்போன் பண்ணிடுவாங்க இருக்கிறோம். அப்போ பாருங்க, இதெல்லாம் ஒரு சாட்சி, ஒரு ஜெபத்தில் நடக்கிற சம்பவம். இதான் ஆண்டவர் அவருடைய கண்ணு, அவருடைய இருதயமும் என்ன செய்யும் ஜெபத்தில் இருக்கிறது. அதுக்கு தான் என்ன செய்யுது,
உங்களை அங்கே வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் விடுதலை தருவாரு, உங்களுக்கு விடுதலை உண்டாகும், சங்கடி ஜெபத்தில் வந்து கலந்துக்கிறங்க, தடப்படாம வாங்க. இதுதான் கூப்பிடுறது. நம்மளால என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாளைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை வரட்டாங்க. ஏன்னா நாளைக்கு ஜெபம் நீங்க நடந்துச்சு. அப்படி கணக்கு பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க இங்கே. ஏசப்பா அவங்களாம் ஆசீர்வதிக்கட்டும். அதனால இது வரைக்கும் அப்படிலாம் வரக்கூடாது. இந்த வார்த்தை கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. நீங்களும் ஆசீர்வாதமாக இருங்க.